சுவிசேஷங்களை நாம் படிக்கும் பொழுது மல்கியா புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கக்கூடிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற சுவிசேஷங்களுக்கு இரண்டுக்கும் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் இடைவேளை இருந்தது. இந்த 400 ஆண்டுகள் வானம் அடைக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு இஸ்ரவேல் மக்களும் தேவனிடத்திலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள் பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஒரு தீர்க்க தரிசியும் எழும்பவில்லை. 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு இருள் நிறைந்த ஒரு காலங்களாக இருந்தது. யாரும் ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, ஒரு கனவை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த விதத்திலும் பரலோகத்திலிருந்து எந்த ஒரு வெளிப்பாடும் பெற்றுக்கொள்ளாத நாட்களாக இருந்தது இந்த 400 வருடங்கள். இப்படிப்பட்ட இருள் நிறைந்த ஒரு நாட்களில் அவள் வசித்து கொண்டிருந்த பொழுதுதான் திடீரென்று எதிர்பாராத ஒரு நேரத்தில் எதிர்பாராத ஒரு நபரை கொண்டு ஒரு எதிர்பாராத காரியத்தை தேவன் செய்தார். இது நம்முடைய தேவனுடைய விசேஷம் என்று நான் சொல்லுவேன். தேவன் பல நேரங்களில் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நபர்களை கொண்டு எதிர்பாராத காரியத்தை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டு யாரும் எதிர்பாராத காரியங்களை அந்த ஜனக்கூட்டத்தின் மூலமாக தேவன் நிறைவேற்றினார். கிதியோன் என்ற ஒரு மனிதன் எதிர்பாராத நேரத்தில் தேவன் அவனிடத்தில் வந்து, யாரும் அவன் எதுவும் செய்ய மாட்டான் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட மனிதனை தெரிந்து கொண்டு அவனை பராக்கிரமசாலி என்று அழைத்து எதிர்பாராத சாதனைகளை கிதியோன் மூலமாக தேவன் நடப்பித்தார். அதே போலதான் தாவீது என்ற ஒரு சிறிய ஒரு பையன் மேய்ப்பனாய் இருந்தான். அவனுடைய சொந்த தகப்பனார், அவனுடைய சகோதரர்கள் அவனை மறந்து விட்டு அவங்க அந்த தீர்க்கதரிசியை பார்க்கும்படியாக காத்திருந்தார்கள். அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு நேரத்தில் தேவன் ஒரு எதிர்பாராத ஒரு நபரை எதிர்பாராத ஒரு காரியத்தை செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். எஸ்தர் என்ற ஒரு அநாத பெண்மணியை அப்படிதான் எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஆண்டவர் அந்த பெண்மணியை எழுப்பி அந்த ஒரு தேசத்திற்கே ஒரு ராணியாக ஏற்படுத்தி எதிர்பாராத ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக ரட்சிக்கும்படியாக ஒரு அநாத பெண்மணியை தேவன் எழுப்பினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத மீன் பிடிக்கின்றவர்களை தேவன் தெரிந்து கொண்டு எதிர்பாராத காரியங்களை, அற்புதங்களை அவர்களை கொண்டு தேவன் செய்தார். உங்களையும் பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத நபர்களை கொண்டு எதிர்பாராத காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். சில நேரத்தில் காரியங்கள் தாமதித்த போல காணப்படலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் நிச்சயம் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். இது நம்ம தேவன் செய்ய விருப்பமாக இருக்கின்ற ஒரு காரியம் என்று சொல்லுவேன். நம்மளை ஆச்சரியப்படுத்துவதில் ஆண்டவர் அது மிக பிரியமாக இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வது தேவனுக்கு மிக பிரியமான ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன்.